உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காணத் தவறாதீர்கள். பழனியில் 80 டன் எடை கொண்ட கல்லை குடைத்து செய்யப்பட்ட பிரம்மாண்ட கருப்பண்ணசுவாமி சிலை விருதுநகரில் உள்ள கோயிலில் பிரதிஷ்டை செய்ய லாரியில் ஏற்றி எடுத்துச் செல்லப்பட்டது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் அழகேஷ்குமாரிடம் கேட்கலாம். வணக்கம் அழகேஷ்குமார், அங்க இருக்கக்கூடிய தகவல்கள் என்ன? பழனியில் சுமார் 80 டன் எடை கொண்ட ஒற்றை கல்லை குடைந்து செய்யப்பட்ட பிரம்மாண்ட கருப்பண்ணசாமி சிலையை அனைவரும் ஆச்சரியத்துடன் பார்த்து வருகின்றனர். அதாவது பழனி மலை அடிவாரத்திற்கு கடந்த ஒரு ஆண்டுக்கு முன்பு திருச்சி மாவட்டம் மணப்பாறையிலிருந்து 80 டன் எடை கொண்ட பெரிய கல் ஒன்று கொண்டு வரப்பட்டு சிலை செய்யும் பணி கடந்த ஒரு ஆண்டாக நடைபெற்று வந்தது. சிற்ப கலைஞர்கள் இணைந்து 17 அடி உயரத்தில் கருப்பண்ணசாமி சிலை செய்யும் பணியில் ஈடுபட்டு வந்தனர். சிலை செய்யும் பணி நிறைவடைந்ததை அடுத்து இன்று விருதுநகரில் உள்ள கோயிலுக்கு பிரதிஷ்டை செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டது. இந்த பிரம்மாண்ட கருப்பசாமி சிலையை லாரியில் ஏற்றி எடுத்து செல்லும் பணி இன்று நடைபெற்றது. பெரிய கயிறுகளை கட்டி கிரேன் மூலம் இயந்திரம் மூலம் சிலையை தூக்கி சென்று லாரியில் ஏற்றினர். அப்போது அங்கிருந்தவர்கள் ஏராளமானோர் அதனை ஆச்சரியத்துடன் கண்டுகளித்தனர். நன்றி அழகேஷ்குமார், உங்களுடைய கள தகவல்களுக்கு. உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காணத் தவறாதீர்கள்.